என்ன மித்ரா, இவன் பிளேட்டை மாத்தி அப்படியே மாத்தி பேசுறான். நீ கரெக்டா பேசி கூட்டிட்டு வந்தியா? ஐயோ நந்தினி, சத்தியமா இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியவே இல்லை. சரி, இதை பார்த்துட்டீங்களா சார்? செக் பண்ணிட்டு சைன் போடு. சார் வணக்கம். சார், இந்த சம்பவ் குமாருக்கு உங்களால ஒரு சம்பவம் நடக்கணும். வா குமார். என்ன ரொம்ப நாள் ஆளையே காணோம்? சரி, என்ன பண்ணணும் சொல்லு. என்னை கரெக்டாக கவனிச்சிட்டேன்னா நீ கேட்டது கிடைக்கும். அந்த விஷயத்துல இந்த சம்பவம் எப்போ குறை வச்சிருக்கேன் சார்? பாருங்க, இந்த போட்டோவை பாருங்க. என்ன சண்முகம் சொல்றீங்க? அவன் யாரு? அவன் பேரு சம்பவம் குமார். பெரிய கேடி மேடம். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அடிக்கடி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து அது இதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவனை தெரியும். நீங்க லேட் பண்ணாம உடனடியா கிளம்பி வாங்க மேடம். இதோ இப்பவே கிளம்பி வரேன். சரி மேடம். நீ கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த ஃபைலில் இருக்கு. பார்த்துக்கப்பா. பார்த்துப்பா. குமார், என்ன கோத்து விட்டுறாதப்பா. பார்த்துடலாம். என்ன சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? இந்த குமாரை நம்பினோர் கைவிடப்படார். உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் கரெக்டா வந்துடும். அப்ப சரிப்பா. என் ஹஸ்பண்ட் ஆதி கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் நான் இதை பொறுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த மித்ரா என்னை பத்தி தப்பு தப்பா ஏதாவது சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். பாரதி, நீங்க நினைச்சது உண்மைதான். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயம் வேற. ஆனா நீங்க உங்களை பத்தி சொல்ற விஷயம் வேற. நான் பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறவன் தான். ஆனா என்னால உங்களை மாதிரி நல்லவங்க பாதிக்கிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் பெரிய தடையா இருக்கீங்கன்னு மித்ரா சொன்னா. நான் அதை கேட்டுதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இனி நான் மித்ரா சொன்ன மாதிரி நடக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பொய் சொல்றேன்னு சொல்ற உங்களால இந்த ஆதாரங்களை அப்படி சொல்ல முடியாது. என்ன சொன்ன? ஆதாரம் வச்சிருக்கியா? அப்படி என்னதான் ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு காட்டு பாப்போம். நந்தினி, இவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் பாரதி வச்சு பண்ண சொன்னது இவன் என்ன வச்சு பண்ண போறான்னு நினைக்கிறேன். மித்ரா, என் நிலைமைய பாத்தியா? நம்ம காதலுக்கு அந்த வானம் இந்த பூமி சாட்சியா இருக்கும்னு நினைச்சு நாம எப்படி எல்லாமே லவ் பண்ணோம். ஆனா இப்போ அந்த காதலை நிரூபிக்க ப்ரூஃப் எல்லாம் காட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் மனசு ரொம்ப வலிக்குது மித்ரா. ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா டிராமா பண்ணி டயலாக் பேசிட்டு இருக்க? முதல்ல ப்ரூஃப் ஏதோ இருக்குன்னு சொன்னியே, அதை காட்டு. பாட்டிமா, அதெல்லாம் காட்டி என் காதல் அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல. ஏன் பாரதி, உன் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்த வந்தானே, அவனும் இப்படித்தானே எதையோ கொண்டு வந்து காட்டி நம்மளெல்லாம் நம்ப வச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்தனா. பிரதர், பாட்டி சொன்னதை கேட்டீங்கல்ல? இப்ப இந்த மாதிரி போட்டோஸ நிறைய பண்ணலாம். பெரிய பெரிய சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட நாம கூடவே இருக்கிற மாதிரி இந்த ஜெனரேஷன்ல இப்ப இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. இதெல்லாம் எப்படி எங்களை நம்ப சொல்றீங்க? நீங்க சொல்ல வர விஷயத்துல இருக்க உண்மையான நிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான், நான் மறுக்கல. ஆனா யாரோ பண்றாங்கன்னு இந்த மாதிரி பண்ற அளவுக்கு நான் கேடு கட்டவே இல்லை சிஸ்டர். எது கிரீட்டிங் கார்டு காதலா? அதெல்லாம் பழைய ட்ரெண்ட் ஆச்சேப்பா. இப்பெல்லாம் அவன் இன்டர்நெட், இமெயில், டேட்டிங் ஆப்னு லவ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னையா இப்ப இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி சரி, எங்க அந்த கிரீட்டிங் கார்டை காட்டு. ஒரு நிமிஷம்.
நீங்க வந்து கிரீட்டிங் கார்டு திறந்து நல்லா பாருங்க. மித்ரா கொடுத்த முத்தம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதையும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஆமா, முத்தம் கொடுத்துருக்காங்க. அதே லிப்ஸ்டிக்கர் அப்படியே இருக்கு. ஏய். இருங்க, செக் பண்ணி பாத்துருவோம். மேடம். ஐயோ, என்னது இது? இந்த அட்டையில இருக்க லிப்ஸ்டிக்கரையும் மேடம் போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் ஒரே கலர்ல இருக்கு. ஐயோ, கவத்துல சாவடிச்சிரு உன்னை. பைத்தியமா நீ? எப்படா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லிப்ஸ்டிக் கலரும் இப்ப போட்டிருக்க லிப்ஸ்டிக் கலரும் ஒண்ணா இருக்கும்? லூசு, மெண்டல். தம்பி, இப்படியெல்லாம் வாழ்ற வீட்டுல வந்து நின்னுகிட்டு நான் செத்து போயிருவேன் அது இதுன்னு பிரச்சனை பண்றது நல்லாவா இருக்கு தம்பி? சரி, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? இப்ப நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஆசைப்பட்டு எதிர்காலத்துல பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்ப நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவ கழுத்துல தாலியை கட்டலன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப அதை நிறைவேற்றிக்க தான் நான் வந்திருக்கேன். பாட்டி, என்ன பாட்டி? உள்ள வந்தவன் ஜெட்டு வேகத்துல இருக்கா, விட்டா இங்கே தாலி கட்டிடுவான் போல இருக்கே. கடங்காரா, அதுக்காகத்தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கட்டினா கட்டட்டு விடுறா. என்னடா இந்த டிராமா பண்றதுக்கு எத்தனை நாள் பிளான் பண்ணிட்டு இருந்த? அது சரி, தாலி எல்லாம் எடுத்துட்டு வந்து விளையாடிட்டு இருக்கியா? டேய், உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. டேய், வெளிய போடா. இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. ஏய், போட வெளிய. அதான் எங்க வீட்டு பொண்ணு உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டால. போப்பா, போய் வேற வேலை இருந்தா ஏதாவது பாரு. இப்படி நடு வீட்டுல நின்னுகிட்டு தாலிய கையில வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ற மாதிரி விளையாட்டு காட்டாத. என்ன பாட்டி, பெரியவங்க நீங்களாவது நியாயமா என்ன ஏதுன்னு விசாரிப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் இப்படி பேசுறீங்களே. நான் பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு மாதிரி தெரியுதா? இப்ப பாருங்க. தாலி கட்டணும்ல, கிட்டவா. மித்ரா,